ஆன் பண்ணிட்டியா? அப்புறம் நான் மயிர் பிடிங்க வா. நீ தொட்டு வச்ச ஊருக்கு நீ பெருமை. பைத்தியம், பாட்டு தப்பு தப்பா பாடாத. சரி விடு. நான் தான் ஜோக்கர், எனக்கு மேல ஜோக்கர். அப்புறம் என்ன, ஏதோ இன்னைக்கு இந்த இன்டர்நெட் அதை பத்தி பேசிடுவோமா? அதான் இன்னைக்கு என்னன்னா how we lost ourselves அந்த இன்டர்நெட் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சொல்லு, செல்ஃபுக்கு அப்படி முன்னாடி பண்ணி அதானே. அதான் நான் தான் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா என் லைஃப்ல கேட்ட ஒன் ஆஃப் தி பேட் ஜோக்ஸ்ல இது ஒன்று சார். சரி, நீ சொன்னதே வருது. நாம கூட வேலையை முடிச்சிட்டு வந்து 2-3 வீடியோ ஸ்க்ரோல் பண்ணலாம்னு வச்சுக்கேன், ஆரம்பிச்சிடானுங்க. ஐயோ இதை பண்ணிட்டீங்களா, ஐயோ அதை பண்ணலீங்களா, இப்பவே பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு. அதான் இந்த மோட்டிவேஷன்ற பேர்ல சின்ன சின்ன பசங்க அந்த லாரன்ஸ் சொல்லுதான் பொடி பொடி பசங்க கூப்பிட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவனுங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஐயோ அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணணுமோ, நம்ம தான் பண்ணாம இருக்கணுமோ. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. 20 வயசுல பிசினஸ் மேன் ஆயிட்டீங்களா, ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்களா, மில்லியனர் ஆயிட்டீங்களா, அதுவா இதுவா எதுவாடா அப்படின்ற மாதிரி நம்மளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறானுங்க. அந்த அளவுக்கு பேசுறானுங்க. இது சொல்றதெல்லாம் சொன்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி ஒரு 40-50 வயசு ஆளுனா கூட ஓகே, நமக்கு இன்னும் வயசு இருக்கு, அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா இருக்கிறதுக்குள்ள பொடி பொடி பசங்கன்ற மாதிரி 15-16 வயசு 16 பார்த்தா நம்ம வயசு பசங்க நினைச்சிட்டு இருக்க எத்தனை அதுவும் இருக்கானுங்க, சின்ன சின்ன பசங்களும் இருக்கானுங்க. இப்போ என்னன்னா உட்காந்துட்டு இதை பண்ணிட்டீங்களா, அதை பண்ணிட்டீங்களா, பிசினஸ் பண்ணிட்டீங்களா, ஜெயிச்சிட்டீங்களா, தோத்துட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, கேட்டுட்டே இருக்கானுங்க. இப்போ என்னன்னா நமக்கு ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்றோமோன்ற மாதிரி ஒரு கில்ட் வந்துருது. இந்த வயசுல பண்ணாம விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு கில்ட் வந்து கண்டிப்பா. இப்ப அவன் சரி ஓகே அவங்க ஏதோ பிசினஸ் பண்ணி தான் அதை பண்ணிருக்காங்கன்னு கேட்டா அதான் இல்ல, அவனுக்கு வீடியோ மட்டும் தான் போறானுங்க, பிசினஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஐடியா மட்டும் தான் கொடுப்பாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு கமெண்ட் ஒண்ணு போடுவானுங்க தெரியுமா, உங்களுக்கு அந்த ஐடியா வேணுமா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா அது வேற. பிடிஎஃப் வேணுமா, இத பத்தின மொத்த பிடிஎஃப் மொத்தமே ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். சரி மேல சொல்லு அப்படின்னா அந்த பிடிஎஃப் வேணுமா, பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். இல்ல சரி அப்படியோ அதுல போய் பார்த்து என்ன இருக்கு நீ பாத்திருக்கியா? என்ன அவன் சொன்ன மாதிரி உள்ள இந்த இன்ட்ரோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க இப்படி முடிங்கன்னு சொல்லி ஒரு 20 பக்கத்துக்கு பிடிஎஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, ஒரே பேஜ் தான் இருக்கும். அவனோட யூடியூப் சேனல் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் உள்ள போய் கிளிக் கொடுத்தனா அது போய் யூடியூப் சேனல் போவோம், அவனோட யூடியூப் சேனல் தான் இருக்கும். அதுல போனா அவங்க அதுலயே சொல்லுவானே மாட்டானே, அதுலயும் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுப்பான். மறுபடியும் இந்த கண்டினியூஸா இந்த சீரிஸ் திருப்பி அந்த கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப அவனுக்கு ஒரே பால்ல 2 6 இன்ஸ்டாவும் போது யூடியூபும் போது. சூப்பர் மாதிரி அவன் பிசினஸ் அவன் ஐடியான்னு சொல்லி அவன் இது பண்ணிக்கிறான். அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், ஆளுக்கு 100 ரூபாய் இப்படி நான் வாங்கி பணக்காரணும், அதே மாதிரி நீங்க வேற யாருக்கிட்ட 100 ரூபாய் வாங்கி பணக்காராயிருங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் வச்சே பணக்காராயிட்டு பிசினஸ் மேன் கிட்ட சுத்திட்டு இருக்காங்க. என்னத்தான் சொல்றது, இதை விட பரவாயில்ல. இதுலயே இந்த வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லி ஏதாவது வீடியோ பார்த்துச்சுங்க, ஐயோ இந்த மோட்டிவேஷன் போக அது ஜிம் மோட்டிவேஷன் அப்படி போயிடுறாங்க. அது அவங்க பிரச்சனை சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை. ஒரு 4-5 குரூப் இருக்கும். என்ன சின்ன நான் 4-5 குரூப் இருக்கும் கண்டிப்பா ஜிம்ல. அவங்க 4-5 பேரும் ஒருத்தர் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு, 2வது ஆளு ஐயோ அந்த ஒர்க் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு, 3வது ஆளு இல்ல இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆனா அது இப்படி பண்ணக்கூடாது, 4வது ஆளு இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆனா அது இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம கிட்டே கொஸ்டின் கேட்டு முடிச்சிருவாரு. இப்ப யாருக்கிட்ட நான் பண்றது, நான் பண்ணணுமா வேணாவா? இது தாண்டி என்னன்னா நம்ம கடைசியில் ஜிம்முக்கு போலாமா வேணாமான்ற முடிவு வந்துடும். ஏன்னா இந்த ஒர்க் அவுட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை, 4 பேர் 4 விதமா சொல்லி அந்த சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. சரி இதை தாண்டி ஓகே ஜிம்மு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போகணும்னு வச்சுக்கேன். அது வேற புரோட்டீன் எடுத்துட்டீங்களா, ஃபேட் சாப்பிடுறீங்களா, ஆயில் சாப்பிடுறீங்களா, சுகர் சாப்பிடுறீங்களா, அப்படி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணுங்க சொல்றது தப்பு இல்லை, அது ஓகே. அது அப்படி டயட் ஃபாலோ பண்ணதான் ஒர்க் அவுட் கரெக்டா. ஒரு இது சொல்லுவாங்க இந்த முட்டை சிக்கனு. இது பிரச்சனை என்னன்னா இப்ப 4 பேர் சொன்ன பத்தியா, 4 பேர் மறுபடியும் வருவாங்க சாப்பிடும்போது வருவாங்க. ஒருத்தர் என்ன சொல்றது, முட்டைய ஒரு நாளைக்கு 3 முட்டை தான் சாப்பிடணும், பாயில் பண்ணாம சாப்பிடணும். ஒருத்தர் வேக வச்சு சாப்பிடுங்க, ஒருத்தர் ஐயோ 4 முட்டை எல்லாம் சாப்பிடவே கூடாது, ஐயோ இன்னொருத்தர் ஐயோ முட்டை சாப்பிடலாம் போயிடும் அப்படின்ற மாதிரி எதனா ஒண்ணு மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதேதான் சிக்கனுக்கு, ஃபிஷ்ஷுக்கு, எல்லாத்துக்குமே. நான் வெஜிடேரியன்லாம் எல்லாமே ஒருத்தர் வே புரோட்டீன் எடுக்குன்னு, இன்னொருத்தர் வே புரோட்டீன் எடுக்காதுன்னு, ஒருத்தர் வே புரோட்டீன் இப்ப எடுக்கலாம் ஆனா அப்ப எடுக்கக்கூடாதுன்னு அவருன்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் இந்த வே புரோட்டீன் எடுக்காத வேற ஒரு பிராண்ட் எடுன்னு. இப்ப இவங்களுக்குள்ளே பல பிரச்சனை. யார் உண்மையை சொல்றா, யார் வியூஸ்க்காக சொல்றா, இப்ப நம்மள ஜிம்முக்கு போலாமா வேணாமான்ற ஒரு இதுவே போயிரும் போல நமக்கு.
முன்னெல்லாம் வந்து சோசியல் மீடியா பார்த்து ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட முடியும், ஏன்னா ஃபுட்டு கேவலமா இருக்கும். இப்ப அதே மாதிரி மூவிக்கும் ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு போக முடியல. ஆமா, அது என்னன்னா ஒரு படம் இவங்க சோசியல் மீடியால ரிவ்யூவர் ரிவ்யூவர் அவங்க 1000 சொல்லுவாங்க, அது ஒரு விஷயம். நான் இண்டிவிஜுவல்ஸே பார்த்தேன்னா இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு இவங்க நிறைய பேர் சொல்ற ஒப்பீனியன் இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா ஓகே அந்த படம் நல்லா தான் இருக்காது போல அப்படின்னு நினைச்சு விட்டுறோம். பார்த்தா ஆக்சுவலா அந்த படம் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு இவங்க நமக்கு எல்லாம் ஃபீல் குட்டா கூட இருக்கலாம். இருக்கு. இப்ப என்னன்னா இவங்க ஒரேடியா ஐயோ இது ஒரு குப்பை படம்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனா அது நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கு மாதிரி தோணுது. இவங்க ஆஹா ஓஹோன்னு ஒரு படத்தை சொல்றாங்க, அது நம்ம போனா என்னடா இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு average ஆ தான் இருக்க இருக்கோ மாதிரி. அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க ஒப்பீனியன் மாறுது. ஆனா இவங்க போர்ட்ரேட் பண்றது என்ன போட்டுறாங்கன்னா இந்த படமே அப்படிதான். அந்த மாதிரி அதனால என்னோட ஒப்பீனியன்ற மாதிரி யாரும் வரல. ஐயோ அதெல்லாம் ஒரு படமா, ஐயோ இதுதான் படம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒப்பீனியன் திரிச்சு விட்டுறாங்க. இது வேற பரவாயில்ல. இப்ப அந்த ஒரு சாங் வருதுன்னு வச்சுக்கேன், அதை ட்ரெண்ட் பண்றானுங்க. ஆமா, இப்போ ஒரு சாங் ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை எடுத்து எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போட்டு அடி 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 அடி. ஆமா, அடி அடிச்சு அடி அடிச்சு அப்படியே ஜூஸ் clean போட்டு. இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு போனா அந்த கரும்பு ரோலர் மிஷின்ல விடுவாரு, ஆமா, விட்டு அப்படியே எடுத்து போட்டு திருப்பி சோறு போடுவாரு. கடைசியா பார்த்தா சக்கை இருக்கும், அந்த நாங்க சக்கையை கூட எடுத்து போட்டுருவாருன்னு நினைப்போம். திருப்பி ஆனா எடுத்து அதை மறுபடியும் மடிச்சு எடுத்து வச்சு போடுவாரு. அதுவே கடைசி சொட்டு வரைக்கும் எடுப்பாரு. அந்த அளவுக்கு போட்டு தாக்குன்னு அது மாதிரி தாக்குறாங்க. ஒரு பாட்டு வந்துச்சுன்னா ரீல்ஸ்ல, விளாக்ஸ்ல, அடுத்து இந்த Meme. போஸ்ட்ல, மீம் மீம்ல எல்லாத்துலயும் போட்டு அந்த பாட்டு நல்ல பாட்டா தான் இருக்கும், அதோட நம்மளால கேட்கவே முடியாது, ஒரு மாதிரி நாசம் பண்ணி விட்டுறாங்க. அத அப்படியே வெறுத்துற அளவுக்கு ஓபன் பண்ணாவே அதுதான் இருக்கு, அந்த சாங்கா தான் வரும். ஒரு போஸ்ட் வரலாம், 2 போஸ்ட் வரலாம், தொடர்ந்து வரும். தொடர்ந்து வந்து நமக்கே வெறுப்பாய், ஐயோ இந்த பாட்டா அப்படின்னு ஒரு அளவுக்கு வெறுப்பாயிருக்கூடாது. முதல்ல என்னன்னா நாம தான் சேஃபா இருந்துக்கணும். இந்த இன்டர்நெட்ல எல்லா கண்டென்ட்டையும் பார்த்துட்டு நாம அதெல்லாம் உண்மையா இருக்கும், இது கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்க முடியாது. நமக்கு என்ன தோணுதோ அத போய் பார்த்துக்கணும். பாத்துக்கணும். கரெக்ட். அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. அவ்வளவுதான், முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். போய் ஆப் பண்ணு. முதல்ல இந்த கார் வைப்பர் மாதிரி இப்படி அப்படி இப்படி அப்படி ஆடுறது போல நிறுத்து. வைக்க மாட்டோம். நான் என்ன பண்றது, இடம் சின்னதா இருக்கு, எதுக்கு தான் போய் ஆப் பண்ணு.